அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இந்த ஜூன் மாதத்தில், அதாவது இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மிதுன ராசியில் இருந்து வந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு உச்சம் பயிற்சியாக போகிறாருங்க. அதே நேரத்தில் இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் ரிஷப ராசியிலிருந்து வந்த சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. அந்த மிதுன ராசியில் ஆல்ரெடி சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற புதன் பகவானோட இணைஞ்சி புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உருவாக்குவார். சுக்கிர பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மிதுன ராசியிலிருந்து வந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி. அப்போ குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. அடுத்ததான் இந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாரு. ஸோ இதுதான் இந்த ஆண்டுகோள்கள் மற்றும் மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடியது. அப்போ இந்த ஜூன் மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். இடம் பொருள் ஏவல் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர். அப்படின்னா என்னங்க, எந்த நிலையில் எப்படி வாழணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த சூழ்நிலையில் எதை சரி பண்ணணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சு நிதானத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள். அப்படின்னா என்னங்க, எல்லாம் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, நமக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் மற்றவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து செய்யக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு தான் வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் மற்றும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்க, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறானே, எனக்கு கெடுதல் மட்டும்தான் நடக்குது, கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, அதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது, எல்லளவும் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை, ஆனால் எல்லா விதத்துலையும் எனக்கு எந்தெந்த விதத்தில் என்னை லாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா விதத்துலையும் பண்ணுறாங்க, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, யாருக்கும் ஒரு சொல்லி கெட்டது நினச்சதே கிடையாது, ஆனால் நான் கெட்டு போகணும், நான் நஷ்டப்படணும், நான் மீண்டு வரவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நினச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் எந்த ஒரு துரோகமும் பண்ணலைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஷ்டம சனியில் அகப்பட்டு நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து நிறைய விஷயங்களை இழந்து இனிமேலாவது வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உணர போகிறீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜூன் மாத பயிற்சியில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு, அதாவது குரு பகவான் பயிற்சியாக போகிறார். நிறைய மாற்றங்கள், அப்படியே உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறுங்க. உங்களுடைய அந்தஸ்து உயரும், சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதையை நீங்கள் உருவாக்குவீங்க, உங்களுக்குன்னு சில பொறுப்புகளை தேடி வருங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது, உங்களை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா இந்த குரு பகவான் மற்ற ராசியில் இருந்த தனுசு மற்றும் மீனத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர், அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் மட்டும்தான் உச்ச நிலையில் இருப்பார். ஏன்னா உங்கள் ராசிக்கு உச்ச பயிற்சி அப்படின்னு ஆகக்கூடிய காலகட்டங்கள், எந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சதோ, உங்களுடைய மதிப்பு குறைஞ்சதோ, மரியாதை இல்லாமல் இருந்ததோ, அந்த இடத்துல அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்க போகிறீங்க. உதாரணமாக நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அந்த தொழிலில் இது வரைக்கும் கரெக்டான விதத்தில் உங்களுடைய எஃபர்ட் போட்டுமே அதில் பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்க முடியல. மற்றவங்களாம் நம்மளை பார்த்து, உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலையிலலாம் இப்படி ஈடுபட்டுருக்கிறேன், இதில் இறங்குனதுனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்தது, இதுக்கு பேசாமல் நீ வேலைக்கு போயிருக்கலாம், உன்னால் எல்லாம் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை நம்மளை மட்டம் தட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் உடச்சி எறிய போகிறீங்க. எப்படின்னா, யாரெல்லாம் உங்களை பார்த்து இந்த தொழிலை நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க, அவங்க முன்னாடி அந்த தொழிலை கரெக்டான விதத்தில் நடத்தி காட்டி அதில் ஒரு நல்ல லாபத்தை கொண்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அப்போ புதுசாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியாது, உன்னால் எல்லாம் பிஸ்னஸ் தொடங்க முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் கூட நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குவீங்க. இதனால் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க, மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப, ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க,
பேசாமல் இங்கேருந்து வேறு எங்கேயாவது போயிருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், ஒரு சம்பளமாவது இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, நீயும் கஷ்டப்பட்டு இதே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்க, எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருந்தவங்க சரி, நண்பர்கள் சரி, உறவினர்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்குங்க. அப்போ என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு உண்டான ப்ரொமோஷன் கிடைக்குங்க. அதே நேரத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு எதிர்பார்த்தபடி ஒரு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கப்பா, இன்னும் எத்தனை வருஷம் தான் படிக்க போகிறீங்களா? காலேஜ் முடித்து இவ்வளோ வருஷமும் படிக்கிறேன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இனிமேலாவது கொஞ்சம் வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்லி நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முயற்சி அப்படிங்கிறது, அந்த முயற்சியவே உடைக்கிற அளவுக்கு சில ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த ஏற்பாடுகள், அந்த முயற்சிகளை தடுக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் போட்டிருப்பாங்க. அதையவே நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு மரியாதையான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிச்சுட்டு இருந்திருப்பீங்களா, உங்களுக்குன்னு அரசு பதவிகள் பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. குடும்ப ரீதியாக பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. காரணமே இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விட்டு விலகி ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழ்கிற மாதிரி சூழ்நிலை. எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க. யாருமே புரிஞ்சிக்கிறதே இல்லை. நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் போகிறேன், ஆனால் என்ன வீட்டில் இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கணவன் மனைவியை பார்த்து குறை சொல்கிறதும், அதே மாதிரி தான் மனைவி கணவனை பார்த்து குறை சொல்கிறது. என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, என்னோட தேவை என்னென்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது, அவருக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்ன ஒரு புரிஞ்சிக்க மாட்டேங்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்திருக்கும். அந்த சூழல் அப்படிங்கிறது முழுமையாக மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த அந்த குழந்தை பாக்கியத்திற்குண்டான தடைகள் கூட இந்த நேரத்தில் தீருங்க. ஏன்னா இதுவும் ஒரு விதத்தில் காரணமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி முடியக்கூடிய காலகட்டங்களுக்குள்ளேயே உங்களுக்குன்னு ஒரு புத்திர செல்வங்களை நீங்கள் உருவாக்குவீங்க. ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான யோகங்கள் இந்த காலகட்டங்களில் கட்டாயம் நடக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூட இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிற இந்த கலஸ்தர ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது ரொம்ப நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் அகலம். உங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டங்களில் பரவாயில்ல, பையன் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு, நல்ல தொழில் பண்ணுறாரு, அவரோட அந்தஸ்து முன்ன மாதிரி இல்லை, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கிறான்னு சொல்லி வேண்டாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட உங்களை தேடி அந்த திருமணம் செய்கிறதுக்கு சில பந்தங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. சொந்தமாக வீடு கட்டுவீங்க, சொந்தமாக ஒரு இடம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. வீடு கட்டக்கூடிய முயற்சியோ அல்லது சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் இந்த நேரத்தில் நிச்சயமாக முடியும். இந்த குரு பயிற்சி காலகட்டங்களே உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்குவீங்க. வீடு இல்லாத நபர்களுக்கு வீட்டை கட்டி முடிப்பீங்க, இடம் வாங்காத நபர்களுக்கு இடத்தை வாங்குவீங்க, வண்டி வாகனம் சார்ந்த யோகங்களை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் யாரும் படிக்கவே மாட்டேங்கிறாங்க, எதுவுமே சரியான ஒரு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். படிப்பு ரீதியாக வெளியூர் வெளிநாடு வரைக்கும் பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை மேற்கொள்ளுவீங்க. நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாள் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தீருங்க. ஹெல்த்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கரெக்டான டைமில் தூங்கி கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கும்போது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக உங்களை விட்டு விலகிருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிஞ்சு, ஏன்னா நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் இப்படித்தான் வாழணும்னு நினச்சேன், அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கை சரியான விதத்தில் அமையலை, என்ன தேடி வந்த வாழ்க்கையோ அல்லது நான் தேடி போன வாழ்க்கையோ எனக்கு சரியான விதத்தில் அமைஞ்சதுங்க. ஆனால் அந்த விஷயங்களும் எனக்கு நிலைக்காமல் போயிடுச்சு. மறுபடியும் அந்த விட்டுப்போன உறவுகள் தேடி வருமானம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் அந்த உறவு முறைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்தது அந்த கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். இந்த கடனால் நீங்கள் பட்ட அவமானங்களும் வலிகளும் வேதனைகளும் விவரிக்க வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு உங்கள் கடனை அடைச்சி அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்தை நீங்களே உயர்த்திக்குவீங்க. உங்களுக்குன்னு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரும். கடனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் வாங்கின கடனை நிச்சயம் நீங்களே அடைப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு இருக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான அப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.